எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது, இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப அருமையான ஒரு பிளெயின் பிரியாணி குஸ்கா தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுவும் மில்லட்டில் ரொம்பவே சுவையாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மில்லட்டை நம்ம அலசி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி சாமை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மில்லட் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த சாமை மில்லட்டை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணோம். மில்லட்டில் நம்ம எப்படி வாஷ் பண்ணி குக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சாதம் சாப்பிட்றத விட நம்ம மில்லட் சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்து. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்மியாக சாப்பிட்லாம், அதுவே போதுமாக இருக்கும். இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்க போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. நான் குக்கரில் தாங்க இன்றைக்கி சமைக்க போகிறேன், அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். குக்கர் நல்லா ஹீட் பண்ணியாச்சு. எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லை எண்ணெய் வேணாம் அப்படின்னா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு இலை, இதுதான் நான் சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து வாசனை வரணும். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாமே வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப அதிகமாக கிடையாது, கொஞ்சமாக தான். அதாவது ஒரு கிளாஸுக்கு சும்மா ஒரு கையில் அப்படி எடுத்தோம்னா அப்படி கொஞ்சம் தான் வரணும். பாதி தான், பாதி வெங்காயம், பாதி தக்காளி, அந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செய்கிறது, பார்த்திங்கன்னா தெரியும். கொத்தமல்லி ரொம்ப கம்மியாக, அப்புறம் புதினா அதுவும் ஒரு கொஞ்சோண்டு தான் நான் சேர்த்துருக்கேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். தக்காளி, பாதி தக்காளி பெருசாக இருந்தால், சின்னதாக இருந்தால் ஒன்று போதும். ஒரே ஒரு பச்சை மிளகாய், அவ்வளோதாங்க. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். ஸோ அதை கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடணும். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சு இதை வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் நிறம் மாறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நிறம் மாறணும். இப்போது இந்த மாதிரி நிறம் மாறினதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தடுத்த பொருள்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துக்கணும். அது எல்லாமே நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டெல்லாம் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப லாங்காக நம்ம ஸ்டோரேஜ் பண்ணணுன்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும். நான் 1/2 டீஸ்பூனில் தான் நான் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் 2 தடவை சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நான் கரம் மசாலாவுக்கு சிக்கன் மசாலா அந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கரம் மசாலா, பிரியாணி மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ அதை இஞ்சி பூண்டு இதெல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் மேஷ் ஆன மாதிரி இந்த மாதிரி வதங்கி வரணும். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா வேணான்னா கரம் மசாலா சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா பிரியாணி மசாலா சேர்க்கலாம். இப்போது நான் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்க்குறேன். எல்லாமே சின்ன சின்னமாக நல்லா அலசிட்டு சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் டக்குன்னு வதங்கி அந்த சாதத்தோடு சேரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது சின்ன சின்ன இலையாக கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். காம்பெல்லாம் போடாதீங்க, அப்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம மில்லட்டை வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். தண்ணியோடு இருக்கக்கூடாது. 10 நிமிஷம் ஊறணுன்னே வடிகட்டி வச்சுட்டு இதை அப்படியே குக்கரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம், அது அப்படியே 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு அப்படியே மிதமாக அப்படியே அதை கலந்து விடுங்க. கலந்து கொஞ்சம் லைட்டாக அதை ரோஸ்ட் பண்ணணும். ரொம்ப ரோஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் அதை அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தண்ணியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், அரிசி இந்த மாதிரி நான் மில்லட்டை இந்த மாதிரி வதக்கியிருக்கேன். இப்போது தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி 2 கிளாஸ் தண்ணி, 2 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும்.
இப்போது இதை வந்து 3 கிளாஸ் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் மட்டனில் வந்து மசாலா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பிளெயின் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் இந்த மாதிரி பண்ணலாம். நான் மட்டன் மசாலா இது எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கெல்லாம் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அதனால் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உப்பு ரொம்ப கம்மியாக சேர்க்குறேன். ஏன்னா மசாலாலாம் வந்து நல்லாவே வந்து உப்பு எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ அதனால இதில் மீதமாக சேர்க்குறேன். அதனால் நீங்கள் பார்த்து உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெஜிடேரியனில் மசாலா பண்ணாலும் கூட நீங்கள் இந்த மாதிரி பிளெயின் பிரியாணி பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ நான் நல்லா கலந்துட்டேன், உப்பு சேர்த்துட்டேன், மூடி போட்டு விசில் வைக்கிறேன். கரெக்டாக வந்து 2 விசில் வரணும். 2 விசில் வந்ததுக்கப்புறமா கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க. 2 நிமிஷம் வந்து சிம் பண்ணணும். இப்போ ஹை ஃப்ளேமில் வைக்கிறேன் அடுப்பை. ஹை ஃப்ளேமில் 2 விசில் வரணும். 2 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து டைம் பார்த்துட்டு 2 நிமிஷம் சிம் பண்ணிடணும். இந்த இப்போ நான் சிம் பண்ணியிருக்கேன். சிம் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கரெக்டாக பார்த்துட்டு அடுப்பை கரெக்டாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதை வந்து ஓரமாக வச்சுருங்க. அதில் வந்து இந்த விசிலோட இந்த ஹீட்டெல்லாம், இந்த குக்கரில் உள்ள ஹீட்டெல்லாம் தனியட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நீங்கள் வந்து எந்த இது வேணாலும், நீங்கள் வெஜிடேரியனில் மசாலா பண்ணாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, சைட் டிஷ்ஷாக வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். காலையில் குயிக்காகவும் பண்ணிடலாம். மில்லட் வந்து ரொம்ப ஹெல்த்து. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இது நீங்கள் வந்து நார்மல் இதுலேயும் பண்ணலாம். இன்றைக்கி நான் மில்லட்டில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஈஸியாக மார்னிங் நீங்கள் குயிக்காக குக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வாட்டி நீங்கள் மில்லட்டில் வந்து நீங்கள் சமைச்சு பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள் நான் எப்படி இருக்குது பாருங்கள். ரைஸு நல்லாவே சூப்பராகவே வெந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக வாசனையாகவும் இருக்குது. நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி நான்வெஜ்ஜில் தான் வந்து மசாலா பண்ணியிருக்கேன் மட்டனில். ஸோ இது வந்து நம்ம சேனலில் இருக்குது. இன்றைக்கி வந்து இது வந்து அம்மா தான் சமைச்சாங்க. இது நான் வந்து இன்றைக்கி மில்லட்டு இது பண்ணியிருக்கேன். ஸோ இது சூப்பரான ஒரு காம்பினேஷன். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன மில்லட்டில் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணீங்க, எப்படி வந்துச்சு இது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.